அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா நெறியே குவலயமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வள்ளற்பெருமான் அருளி செய்த சுத்த சன்மார்க்க நெறியினை பல்வேறு நூல் வடிவங்களிலே ஆக்கி தந்தவர்தான் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் அருள் அறிவியல் அல்லது மெய்ஞான விஞ்ஞானம் என்னும் அற்புதமான சுத்த சன்மார்க்க விளக்க விரிவுரை நூலினை எழுதி வெளியிட்டிருந்தார்கள். ஒரு சில அத்தியாயங்கள் அன்பர்களின் தகவலுக்காக ஏற்கனவே ஒலி வடிவிலே தரப்பட்டுள்ளன. இன்றைய நாளிலே இந்த நூலின் அடுத்த அத்தியாயம் ஒலி வடிவிலே தரப்பட உள்ளது. நூலின் பெயர் அருள் அறிவியல் அல்லது மெய்ஞான விஞ்ஞானம். இதுவரை 5 அத்தியாயங்கள் ஒலி வடிவிலே தரப்பட்டுள்ளன. இன்றைய நாளிலே 6வது அத்தியாயம் ஒலி வடிவிலே தரப்பட உள்ளது. அத்தியாயம் எண் 6, அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி என்ற சொல் இன்று எவருக்கும் தெரிந்திருக்கலாம். ஆனால் இதன் உண்மையான விளக்கம்தான் எவருக்கும் தெரிந்திருக்க முடியாது. ஏனென்றால் இது அறிவறிய கடவுள் உண்மையை சுட்டிக்காட்டவல்ல சிறப்பு கொண்ட தாய் திருவருளாலே இது சமயம் புதிதாய் தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்றது. இதில் அருள், பெரும், ஜோதி என்ற 3 தனிச்சொற்கள் இணைந்திருக்கின்றனவாம். இத்தனிச்சொற்களை குறித்து எவ்வளவு வேண்டுமானாலும் விளக்கம் தருவர் கற்றறி புலவோர். அவர்கள் இம்மூன்றன் விளக்கத்தை கூட்டி பெருக்கி தருவார்களே அன்றி ஒன்றித்த நிலையின் ஒப்பற்ற பொருளாய் விளங்கும் உண்மையை விளக்க வல்லவர் அல்லர். இதுகாரும் இம்முச்சொற்கள் இப்படி கூடிய வண்ணத்தில் விளங்கியதாக தெரியவில்லை. அப்படியே இது முன் வழங்கப்பட்டிருப்பினும் இப்பொழுதே வெளிப்பட்டுள்ள இதன் சுத்த சன்மார்க்க விளக்கத்தை முன்பு எவ்விதத்தும் கண்டிருக்க வழியில்லை. ஏனெனில் இது சுத்த சன்மார்க்கம் அல்லாத பிற எந்நெறியாலும் கண்டுகொள்ள முடியாது என்பது அனுபவம். முன் நூல்களில் சோதி அல்லது ஜோதி என்றும், பெருஞ்சோதி என்றும், அருட்ஜோதி என்றும், அரும்பெரும் ஜோதி என்றும் வழக்கில் வந்துள்ளதை காணக்கூடும். ஆனால் இந்த அருட்பெரும் ஜோதி என்ற சொல் வழக்கு நம் வள்ளல் திருவுள்ளத்திலிருந்து வெளிப்போந்துள்ளதாகும். அவர் கண்ட உண்மை பரம்பொருளுக்கு சிறப்பாக அமைந்ததுவே இந்த சொல். ஆகையால் இச்சொல்லுக்கு பிறர் எப்பொருள் யார் யார் எவ்வளவு கூறினும் பொருந்தாது. இதற்குரிய பொருள் அந்த உண்மை பரம்பொருளேயாம். இனி அந்த மேலான பொருளை நோக்குவோம். அருட்பெருஞ்சோதி என்பது அருள் என்னும் கடவுள் தன்மை கொண்டு அகண்டமாய் நிறைந்து விளங்கும் பெருமையுடைய ஒளி என விரித்து காண உள்ளது. உலகம் கண்டிருக்கின்ற ஒளியெல்லாம் விளக்கொளி, தீபச்சுடர், தீச்சுடர் ஒளி, பொருள்களிலிருந்தும் உயிரினங்களிலிருந்தும் வெளியாம் ஒளி, மின்னல் ஒளி, இரவி மதியொளி, விண்மீன் ஒளி முதலியனவேயாம். இவற்றில் வெண்மணியாம் ஞாயிற்றை பெருஞ்சோதியாய் கொள்ளக்கூடும். ஆனால் அதுவே நம் அருட்பெருஞ்சோதி என்று கொள்ள முடியாது. அப்படியெனில் அருட்பெருஞ்சோதியாய் எதை கொள்ளலாம்? பிற எதையும் கொள்ள முடியாது. ஏனென்றால் அதற்கு ஒப்பானதும் அது இதைப்போல் இருக்கும் என்று உவமை காட்டப்படுவதற்கும் இல்லாது அது தனித்திலங்குகின்ற ஒன்றாய் இருக்கின்றது. ஆகையால் அதையே நேரடியாக தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கின்றது. வேறு எந்த வகையிலும் அதனை தெரிந்து கொள்ள முடியாது. ஆகவே அதனையே நேர்முகமாக காண்போம். இறைவன் எல்லை காண்பறிய அகண்ட பிரபஞ்சத்தில் நிறைந்து நிலைத்து உள்ளவர் என்றும், எல்லா பொருள்களுக்கும், எல்லா ஆற்றல்களுக்கும், எல்லா உயிர்களுக்கும், எல்லா செயல்களுக்கும், மற்றெல்லாவற்றிற்கும் ஆதார காரணமாய் இருக்கின்றவர் என்றும் உணர்ந்து கொண்டுள்ளோம். அப்படியுள்ள இறைநிலை நிறைந்த வெளிநிறை ஒளியாகவே இருக்கின்றதாம். அந்த நிறையொளி ஒன்றே போக்குவரவற்ற பரிபூர்ணமாய் நிலைத்திருந்து கொண்டு தன் உண்மையை வெளியிட யாவுமாய் தோற்றியுள்ளதாம். அந்த ஆதார பேரொளியின் தன்மைதான் எல்லாமாம் பேரருள் கொண்டதாம். ஆகவே அந்த இறையருள் பெரும் ஒளியையே நம் அருட்பெரும் ஜோதியாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த அருட்பெருஞ்சோதிக்கு இணை வேறு எதுவும் கிடையாது. இதுவே உலக ஒளிகள் எல்லாம் விளங்க காரணமாம். இவ்வொளிக்கு இயல்பாய் உள்ள அந்த அருட்பெரும் தன்மையால்
இந்த மகா பிரபஞ்சமும் இதன்கண் ஆக்கலாதி ஐந்தொழிற் செயல்களும் அளவில் நெடுங்காலமாகவே நடந்து கொண்டே இருக்கின்றனவாம். உலகில் பலவாகிய ஒளிகளை நாம் காண முடிகின்றதே. அப்படி இருக்க அருளுடைய பெருஞ்சோதியாக உள்ள ஒன்றையும் நாம் காணக்கூடியதாயல்லவா இருக்க வேண்டும் என்று கேட்கப்படலாம். அப்படி காண முடியாது. ஏனென்றால் உலகில் நாம் காணக்கூடிய ஒளி எல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்குட்பட்டதாய், எல்லைக்கு உட்பட்டதாய் உள்ளதாக அறிய வேண்டும். மிக நுண்ணியதாய் உள்ள ஒளியையும் மிக மிக தொலைவில் இருக்கின்ற பெருஞ்சோதி வண்ண விண்மீன்களையும் நாம் காணக்கூடியனவாய் இல்லை. ஆகவே அகண்ட வெளிமுற்றும் மிக 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 நுண்ணியதாய் தோற்றரிதாய் நிறைவுற்று நிலைத்துள்ள இறைபெருஞ்சோதியை மனிதன் தனது புலக்கண்ணாலோ புறக்கருவிகளாலோ முழுமையாக காண முடியாதது இயல்பேயாம். இதனை கண்டுகொள்ள முடியாது என்று சொன்ன மாத்திரத்தில் இது வெற்று கற்பனையாக இருக்கலாமோ என்று ஐயப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் அக அனுபவிகளின் ஆதாரம் மறுக்கக்கூடாததாய் இருக்கின்றது. அன்றியும் இந்நாள் அறிவியல் ஆய்விலும் இந்த உண்மை வெளியாகி வருகின்றது. எவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாய் இருக்கின்றதாம். அறிவியல் வழியாக இந்த பேரொளி நிலையை காணலாம். முதலில் உலகப் பொருள்கள் எல்லாம் கடினமானவை, நீர்போல் இளக்கமானவை, காற்று வண்ணமானவை என கண்டிருந்தனர். இவைகளை திடம், திரவம், வாயு என்னும் 3 நிலைகளாய் கூறினர். இந்த நிலைக்கு அப்பால் வாயு அணுக்களை தகர்க்கும் போது பேரொளியாய் மாறி விளங்கும் காட்சியை சமீப காலத்தில் அறிவியற் பரிசோதனை வெளியாக்கியுள்ளது. இந்த ஒளியே உலகப் பொருள்கள் எல்லாம் தோன்ற அடிநிலையாய் இருப்பதையும் உணர்ந்து கொள்ளப்படுகின்றது. அணுக்களை தகர்க்கும் போதும் அணுக்களை இரண்டரை இணைக்கும் போதும் இந்த உள்ளொளி மிகச் சூட்டோடு வெளியாகின்றது. அவ்வதி வெப்ப நிலையில் எதுவுமே உருவற்றதாகி விடுகின்றதாம். சற்றே சூடு குறைந்ததும் தான் அணுக்களே உருவாகி பின்னர் அணுத்திரள் கூடி பொருளாய் விளங்குகின்றதாம். இந்த ஆதார ஒளிநிலையை ஒரு பொருளின் 4ஆம் நிலையாக கூறுகின்றனர். இதற்கு பிளாஸ்மா நிலை என்று பெயரிட்டுள்ளனர். இதிலிருந்து நாம் அறியக்கூடியது என்னவென்றால், உலகிலுள்ள எல்லா பொருள்களையும் அணுநிலைக்கு மாற்றி அவ்வணுக்களையும் தகர்த்து ஒளி நிலையாக விளங்கச் செய்து பார்க்கக்கூடியதே இந்த பேரொளி நிலை, நிறைநிலை என்னலாம். இன்னும் நம் பகுதி பிரபஞ்சம் தோற்றி விளங்கும் நிலையும் பேரொளியின் ஆதாரம் கொண்டுள்ளதை காண்கின்றனர். நம் நில உலகம் இதனை அடுத்துள்ள பிற கோள்களும் ஞாயிற்று சோதியை நடுவாக கொண்டு சுழன்று சுற்றி கொண்டிருக்கின்றன. இவைகளின் தோற்றம் தொலைவில் இருக்கும் பேரொளிமயமான, அதாவது நெபுலா நிலையிலிருந்து வந்து கறங்குகின்றனவாம். ஆகவே வான் பெருஞ்சோதியினின்றே இந்த பகுதி பிரபஞ்சம் உருவாகி திகழ்கின்றதுவாம். இப்பொழுது அறிவியல் உலகம் உலகப் பொருள்களை 100க்கும் மேலான தனிமப் பொருள்கள், அதாவது எலிமெண்ட்ஸ் ஆக கண்டுள்ளது. இவைகள் எல்லாம் நமது ஐம்பூத பொருள்களில் அமைவனவே. திட, திரவ, அக்னி, வாயு என்னும் 4 நிலையில் இன்றைய அறிவியற் பொருள்கள் அடங்கிவிடுகின்றன. 5வதாகிய ஆகாச நிலையில் இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டு வருகின்ற மின்காந்த அலை ஆற்றல் பலவும் அடங்கும். மண்ணியல், நீரியல், தீயியல், காற்றியல், விண்ணியல் பற்றிய விஞ்ஞானம் இன்னும் குறைவுடையதாக இருக்கின்றதாம். நம் திருவருட்பிரகாச வள்ளலார் அருளியுள்ள அருட்பெருஞ்சோதி அகவலில் இந்த ஐம்பூத இயல் விரிவை காணலாம். இவற்றிற்கு மேலும் உள்ள உண்மையை அறியலாம். இப்பொழுது வானியல் விளக்கம்தான் அறிவியலுக்கு பெருமை தரும் நிலையில் பெருகி வருகின்றது எனலாம். ஐம்பூதங்களின் முதல் நிலையில் உள்ளது வான் அல்லது விண் எனப்படுகின்றது. இது சூனிய வெளிமயமாய் தோற்றுவது ஆகையால் இதனை வெளி என்றும் கூறுவர். இதுவே ஈத்தர் என்ற மேனாட்டு சொல்லால் ஒருவாறு குறிக்கப்படுகின்றது. இதற்கு அவர்கள் வழங்கியுள்ள பொருள் ஈதர் is equal to the subtle medium supposed to fill all space. யாதெனில் வெளியெல்லாம் நிரம்பிய ஒரு நுண்பொருளே இந்த ஈதர் என்பதாம். இதற்கு மேல் தெளிவான விளக்கம் அவர்கள் காணவில்லை. நம்மனோர் கண்டுள்ள வான்பூத வெளிநிலை நிலையான இறையொளி மயமானதாகும். இதிலிருந்தே சிற்றணுக்கள் முதல் அண்ட பேரண்டங்களும் எல்லா ஆற்றல்களும் வெளிப்பட்டுள்ளன என்று அறிகின்றோம்.
இதனால் உலகில் உள்ள எந்த ஓர் அணுவும் மூலமாய் அடிநிலையாய் அந்த இறையொளி வான்வெளி நிலையை ஆதாரமாய்க் கொண்டு உருவாகி பொருளாகி உயிரின வடிவாகி விளங்குகின்றதாய் உணர்கின்றோம். அணுவக அதிசூட்டு ஒளிநிலையை அறிவியல் இன்று கண்டுள்ளது. நம் நிலவுலக கோளத்தை குடைந்து குடைந்து ஆழ்ந்து செல்லச் செல்ல சூடு அதிகரிக்கின்றதையும் பூமியின் கருநிலையும் அதிசூட்டு கனல் மயமாயிருக்கும் என்ற யூகமும் கொண்டு ஆதிமூலமான இறையொளியே நமது நிலக்கரு என்பதை தெளியலாம். அடுத்து நம்மையே எடுத்துக்கொண்டு பார்க்கலாம். நமது மூலக்கரு நிலையும் இந்த இறையொளி அணுவே என்பது உண்மையாகும். அவ்விறையொளியின் சூட்டு நிலை பற்றி சாதாரண மக்களுக்கு தெரிவது கடினம். ஒருவன் ஓர்மையுற்று தீவிரமான தவ நிலையுறும்போது இந்த சூட்டின் உண்மை ஓரளவு விளங்கும். அல்லது ஒருவன் ஒழுக்கத்துடன் இருந்து சத்விசாரம் செய்து வரும்போதும் கடவுளை குறித்து தோத்தரித்தும் பிரார்த்தித்தும் தியானித்தும் கொண்டிருக்கும் போதும் இவ்வொளியின் சூட்டை உணர முடியும். இதனை குறித்து நம் திருவருட்பிரகாச வல்லப்பெருமான் கூறியுள்ளதாவது: திருவருட்ப 6ஆம் திருமுறை வசனபாகம் 13ஆம் தலைப்பு உபதேசம் என்பதில் நமது ஆன்மாவை தெரிய ஒட்டாமல் மூடியிருக்கின்ற பச்சை திரையாகிய ராகாதிகளை விசார அதியுஷ்ணத்தால் அல்லாது மற்ற உஷ்ணங்களால் நீக்க முடியாது. அந்த உஷ்ணம் யோகியினுடைய அனுபவத்தில் தெரியும். அதை மனுஷத்தரத்தில் உண்டு பண்ணுவதற்கு தெரியாது. அந்த விசாரத்தை விட ஆண்டவரை தோத்திரம் செய்கின்றதாலும் தெய்வத்தை நினைக்கின்றதாலும் அதிக உஷ்ணம் உண்டாகும். யோகிகள் வனம் மலை முளை முதலியவைகளில் போய் 100, 1000 முதலிய வருஷகாலம் தவம் செய்து இவ்வுஷ்ணத்தை உண்டு பண்ணி கொள்ளுகிறார்கள். இப்படி தவம் செய்து இவ்வுஷ்ணத்தை உண்டு பண்ணி கொள்ளுகிறதை பார்க்கிலும் தெய்வத்தை தோத்திரம் செய்கின்றதாலும் நினைக்கின்றதாலும் இதைவிட கோடிப்பங்கு 10 கோடி பங்கு அதிகமாக உஷ்ணம் உண்டு பண்ணி கொள்ளலாம் என்ற உண்மையை அறிகின்றோம். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளுவது ஆதார இறைவொளியின் அதிசூட்டு நிலையேயாம். மேலே குறிக்கப்பட்ட அந்த இறையொளி அளப்பரிய சூட்டு நிலை கொண்டது மட்டுமல்ல, எல்லாம் வல்ல தனி பேரருள் அல்லது தனிப்பெரும் தயவு தன்மையும் கொண்டது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதற்கு உதவுவதான் சுத்த சன்மார்க்கம். இவ்வுண்மையை புரிந்து கொள்வதற்கு முன் இப்பொழுது உலகம் கண்டுள்ள அறிவியல் துறையில் வானியல் விளக்கங்களை தெரிந்து கொண்டால் பின்னர் அகவிளக்கத்தை பொருந்த கண்டு கொள்ளலாம். முதலில் வான்வெளியிலிருந்து காற்று, தீ, நீர், மண் ஆகியவை தோன்றி வான்ஜோதியாம் ஞாயிறை நடுநிலையாக கொண்டு புதன், சுக்கிரன், பூமி, சந்திரன், செவ்வாய், வியாழன், சனி முதலிய கோட்களாகி கரங்கிக் கொண்டுள்ளனவாக கண்டனர். இவ்வுண்மை இன்றைய அறிவியலால் நன்கு தெளிவுபடுத்தியுள்ளனர். யாதெனில் வான்ஜோதியாம் நெபுலாவிலிருந்து தோன்றிய அணு ஒளிப்பெருந்திரள் சூடுமிக்கதாய் ஹைட்ரஜனும் காஸ்மிக் தூசுகளும் அடங்கியதாய் பிரம்மாண்டமான வாயுக்குவியல் போல் விளங்கினதாம். பின்னர் சற்று சூடு தணியவும் அந்த வாயு குவியலாய் இருந்தது இறுகி திடப்பொருளாக மாறி மையத்தில் ஞாயிறும் அதனை சூழச் சுற்றி வரும் பிற கோட்களும் தோன்றினவாம். ஞாயிறு பெருஞ்சோதி கோலமாக விளங்கமற்ற கோட்கள் எல்லாம் குளிர்ந்து திடப்பொருள் நிலையாக மாறியுள்ளனவாம். இப்படி தோன்றி விளங்கும் ஞாயிற்று குடும்பத்தின் வரிசை நிலையை படத்தால் தெளியலாம். படம் தனியே கொடுக்கப்பட்டுள்ளது. சூரியன் நடுவிலே பேரொளி கோலமாய் பிரகாசித்து கொண்டு தன் ஒளிக்கதிர் வீச்சாலும் மின்காந்த ஈர்ப்பு ஆற்றலாலும் பிற கோள்களை தன்னை சுற்றி சுழன்று வரும்படி செய்து கொண்டுள்ளதாம். இவ்வாறு அண்டவெளியில் ஒரு ஞாயிறு தன் குடும்ப சகிதமாய் விளங்கிக் கொண்டிருப்பதைப் போலவேதான் ஒவ்வொரு அணுவிலும் அமைந்துள்ளதாம். ஓர் அணுவில் புரோட்டான் நடுவிருக்க எலக்ட்ரான் துகள்கள் பல இணைந்து ஒரு குறிப்பிட்ட பாதையில் அதிவேகமாக அப்புரோட்டானை சுற்றி கொண்டிருக்கின்றனவாம். சிற்றணுவின் உள் அமைப்பும் சூரிய குடும்பத்தின் அமைப்பும் ஒரு வண்ணமாக இருத்தலின் இச்சூரிய குடும்பத்தை ஒரு பிரம்மாண்டமான அணுவென்று சொல்லலாம். ஓர் உலோகத் துணுக்கை மிக பெரிதாய் தோற்றுவிக்கும் ஃபீல்டு அயன் மைக்ராஸ்கோப் புல அயனி உருப்பெருக்கி மூலம் நோக்கும்போது இந்த அணு அக அமைப்பு புலனாகின்றதாம். எல்லா அணு ஆற்றல்களும் இயற்கையில் சிறிது சிறிதாக வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றனவாம். அவ்வக ஆற்றலில் ஒரு வேகத்தை உண்டு பண்ணினால் புறத்தே இயற்கைக்கு மாறான விந்தை செயல்கள் பல வெளிப்படுகின்றனவாம். ஓர் அணுவின் நடுவுள்ள புரோட்டான் துகள் நேர்மின் ஆற்றல் கொண்டது.
எலக்ட்ரான் துகள் எதிர்மின் சாரம் கொண்டது. நியூட்ரான் துகள் மின்சாரம் இல்லாததாம். அணு தகர்க்கப்படும் பொழுது உன்னின்று மின் ஆற்றல் கதிர்கள் வெளி வீசப்பெறுகின்றன. அவையும் மொத்தத்தில் 3 வகையாய் பிரித்து கண்டுள்ளனர். அவை ஆல்பா, பீட்டா, காமா எனப்படுகின்றன. புறப்பொருள்களின் அதிர்வால் அலைகள் தோற்றுதல் யாரும் அறிவர். அணுவின் அகத்துகள்களின் அதிர்வாலும் அலைகள் தோற்றுகின்றன. இவை அதிக ஆற்றல் வாய்ந்த மின்காந்த அலைகளாம். அகநோக்கி செல்ல செல்ல ஆற்றல் மிக மிக அதிகமாகின்றது. இப்பொழுது செயல்பட்டு வருகின்ற வானொலி, தொலைப்பட காட்சி, எக்ஸ் கதிர் ஆற்றல் எல்லாம் இந்த அணு ஈன்ற மின்காந்த அலைகளின் விந்தை செயல்களே. இன்றும் கண்டுபிடிக்கப்படாத மிக ஆற்றல் வாய்ந்த அலைகளும் இருக்கக்கூடும் என்று அறிவியலார் உணர்கின்றனர். இவையெல்லாம் புற பரிசோதனையின் விளைவாக கிடைத்துள்ளனவே. இவைகளுக்கெல்லாம் தாயகமாகிய நிலையின் உண்மையை காண வேண்டுமானால் நாம் அகம் திரும்புதல் வேண்டும். உடல் நிலையிலிருந்தே முதலில் உண்மை காண அகம் திரும்புவோம். புற உடம்பு உரோமம், தோல், தசை, இரத்தம், சுக்கிலம், எலும்பு, மஜ்ஜை அல்லது மூளை ஆகிய 7 தாதுக்களால் அமைந்துள்ளதாம். இவைகளுக்கு ஆதாரம் ஆன்மஜோதி கடவுள் அணுவேயாகும். இந்த கடவுள் அணுவில் இயல்பாய் உள்ள அருள் இயக்க ஆற்றலால் கருநிலை அடைந்து உணவுப் பொருள்களின் சத்தை கிரகித்து கொண்டு வளர்ச்சி பெற்றுள்ளது இவ்வுடல். உயிர் ஆற்றல் வேறு எங்கோ இருந்து வந்து புகுந்து விடுகின்றதில்லை. அணுக்கருவிலிருந்துதான் பக்குவசத்தால் வெளியாகி விளங்குகின்றதாம். இதன்படிதான் சடபூத பொருள்களிலிருந்து உயிரினங்கள் முதலில் தோன்றிய இரகசியத்தையும் இன்று அறிகின்றோம். உடற்கூறு ஆராய்ச்சியாலும் பிற உயிரின ஆராய்ச்சிகளாலும் பல பௌதிக உண்மைகளும் இரசாயன உண்மைகளும் கண்டு கொண்டுள்ளனர். இவற்றால் உடலில் உண்டாகும் நோய் நொடிகளை அறிதலும் மருந்து மருத்துவ முறைகளும் பல கண்டுபிடிக்கப்படுகின்றன. உடல் வாழ்விலும் அதிக கவனம் செலுத்தப்படுகின்றது. ஆனால் மனிதன் இவ்வுடலை தன் அங்கமாய் கொண்டிருக்கின்றவனேயன்றி இந்த உடலே அவனல்ல என்பது உண்மை. மனிதன் அகத்தே அறிவு மயமான ஆன்ம நிலையிலிருந்து உடல் வாழ்வை மேற்கொண்டிருக்கின்றான் என்பதே உண்மை. இந்த அகவடிவத்தை பற்றி சுத்த பகுத்தறிவால் தான் கண்டுகொள்ள உள்ளான். அகமுக ஆன்ம ஆராய்ச்சியே சத்விசாரம் எனப்படுவது. பொறிப்புலன் இச்சையை விடுத்து நிராசையோடு இருந்து கொண்டு உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கடவுளை துதித்தும் வேண்டியும் தியானித்தும் வந்தால் அந்த அக உண்மை சிறிது சிறிதாகவே வெளிப்பட்டு வரும். விசார முடிவில் அக உண்மையான ஆன்ம கடவுள் ஒளி அணுவை கண்டுகொள்ளலாம். அறிவியலால் கண்ட முதல் ஒளியை நம் அகவடிவில் இருப்பதாகவும் அறிவால் அறிவோம். பூத அணுக்கருவில் உள்ள பெருஞ்சூட்டு ஒளியை வெளிப்படுத்த அரிய பெரிய கருவி சாதனங்கள் தேவையாயுள்ளன. அவற்றால் அணுவக மின் துகள்களில் அதிர்ச்சியை உண்டு பண்ணி கதிர்வீச்சுகளை வெளியாக்க முடியும். ஆனால் நம் அக ஒளியின் கதிர்வீச்சை பிற கருவிகளால் வெளியாக்க முடியாதாம். ஓர்மை மனோ ஆற்றலே தக்க கருவியாக உள்ளது. அதுவும் புறத்திருந்து மனத்தை உள்நாட்டி தியானிப்பதால் மட்டுமே அந்த ஆன்ம அணுவின் அக ஆற்றல் வெளியாகி விடுகின்றதில்லை. மன ஓர்மையின் அதிகரிப்பால் சில யோக ஆற்றல் தான் வெளிப்படுகின்றது. அவ்வாற்றலே அக உண்மையின் சிறு கூறாய் இருத்தலின் ஆன்ம கடவுள் சக்தியாகவே மதித்து கொண்டனர் முன்னோர். இப்பொழுது நாம் அருள் அறிவு வசத்தால் அந்த உள்ளொளி நிலையில் இருப்பதாய் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகையால் அங்கிருந்தே உருக்கமாக அக நெகிழ்வுறுவதால் உள்ளொளியின் கதிர்வீச்சு எத்திசையினும் அனகமாகவே பரவுகின்றதாம். உலகெல்லாம் நிறைந்த உள்ளொளியின் காட்சி விளக்கத்தை நம் வள்ளற்பெருமான் தம் அனுபவ மாலையில் குறித்துள்ளார். அதனை இன்று எடுத்து காட்டுவாம். ஈற்றறியேன் இருந்திருந்திங்கு அதிசயிப்பது நீ என்கின்றாய். நீ என்னை விட்டு ஏகுதொரும் நான் தான் காற்றறியா தீபம் போல் இருந்திடும் அத்தருணம் கண்ட பரிசு என் புகழ்வேன். அண்ட பகிரண்டம் தோற்றறியாம் பெருஞ்சோதி மலை பரநாதத்தே தோன்றியதாங்கு அதனடுவே தோன்றியதொன்றதுதான் மாற்றறியா பொன்னொழியோ அவ்வொழிக்குள் ஆடும் வள்ளல் அருள் ஒளியோ
இது அதிசயிக்கும் வகையே என்கின்றார். இதன் விளக்கம், இது அகநிலையினின்று மனதை முன்னிலைப்படுத்தி தன் அகப்பெரும் ஜோதி காட்சி அனுபவத்தை எடுத்து உரைத்ததாக குறிக்கப்படுகின்றது. ஆன்ம மெய்யுணர்வு மயமாய் இருந்து கொண்டுள்ள இவர் தேகியாகவும் உள்ளார். தேகம் பெண் கூறு மயமானதாம். ஆகையால் தேக நிலையிலுள்ள தன்னை ஒரு பெண்ணிற் சிறந்த தலைவியாகவும் தன் தேக சம்பந்தத்தால் உண்டான மன உணர்வை தோழியாகவும் கொண்டு உரைக்கப்படுகின்றதாம். மனமாகிய தோழி ஆன்மத் தலைவியை கேட்கின்றாள், நீ இங்கிருந்து கொண்டு சதா எதையோ வியந்து கொண்டே இருக்கின்றாயே என்று தோழி கேட்கின்றாளாம். அதற்கு தலைவி பதில் உரைக்கின்றாள், நான் ஏன் எதை வியக்கின்றேன் என்பது பற்றி உனக்கு ஒன்றும் தெரியாது, சொல்லுகிறேன் தெரிந்து கொள்வாயாக என்று தலைவி கூறுகின்றாள். நீ என்னை விட்டு ஏகுந்தோறும் காற்றறியா தீபம் போல் நான் இருக்கின்றேன் என்கின்றாள் தலைவி. அதாவது மனமானது சுத்தமாகி சலனமற்று தன்னிலை மறந்து நிற்கும் தருணம் ஒருவன் ஆன்ம அணுமயமாய் நிற்கின்றான். இது காற்று அறியாத நிச்சல தீபம் போலுள்ள நிலையாம். அப்படி ஒருமைப்பாட்டு உட்கசிவோடு நிற்கும் தருணம் தன்னை சூழ பெருஞ்சோதி நிலையான மலை போன்று திகழ்வதாய் காணப்படுகின்றதாம். அச்சூழ் பெருஞ்சோதி நிலையை மலை ஆக சொல்லப்பட்டதன் காரணம், அந்த ஒளி அகண்ட பெருவெளியில் தோற்றக்கேடும் சலித்தலும் இன்றி நிலையாக போக்குவரவற்று உள்ளதால்தான் அப்படி மலையாக புனைந்துரைக்கப்பட்டதாம். இது பரநாத எல்லைக்கு மேல் விளங்குவதாம். பரநாதம் என்றால் என்ன? நாதம் இசிக்கொல்டு ஒலி, பர இசிக்கொல்டு மேலான தெய்வீகமானதாம். உலகின் எல்லா பொருளும் பிரணவநாதத்திலிருந்து உருவாகி உள்ளனவாம். ஆகையால் எப்பொருளும் பிரணவநாதத்தின் விளைவு எனலாம். சூக்குமத்தில் இருந்து ஸ்தூலம் தோன்றுகின்றது. ஸ்தூலமாக கேட்கப்படுகின்ற ஒலிக்கு காரணமாயுள்ளது சூக்கும ஒலியே ஆம். இதில் சூக்குமம் பரமாகவும் ஸ்தூலம் அபரமாகவும் கொள்ளப்படும். பரநாத நிலையில் உருவமெல்லாம் கரைந்து போய் ஒளியாகிய விந்து நிலை விளங்கும். எனவே பரநாத நிலைமேல் விளங்கிக் கொண்டுள்ளது ஆதியாம் இறைபெருஞ்சோதி நிலையே. இதுவே ஜோதிமலையாக உரைக்கப்படுவது. இந்த அகண்ட பெருஞ்சோதியின் நடுவே மாற்றறியாத பொன்னொழியாகவும் அதற்குள் அருள் உணர்வை உண்டு பண்ணுகின்ற எல்லாம் வல்ல வல்லன்மை கொண்ட அருள் ஒளியாகவும் விளங்குகின்றதாம். இந்த உள்ளொளி காட்சியை கண்டுதான் சதா வியந்து கொண்டுள்ளாள் ஆன்ம தலைவி. கடவுள் பெருஞ்சோதியை அசைவற்ற ஒரு மலைக்கு ஒப்பிட்டு கூறப்படுகின்றது. அகமுணர்ந்தோரின் காட்சி அனுபவ விளக்கமே. முன்னோர் அவ்வொளி நிலையை ஓர்மை கண்ணால் கண்டு வியந்ததும் உண்டு. ஆனால் அதனிடமிருந்து மிகு பற்று கொண்டு கலந்து மறைந்தே போய்விட்டனர். அவர்களின் அனுபவம் புறத்திருந்து ஜோதியாய் தோற்றியதுண்டு. அதனை சென்று அடைந்து ஒடுங்கும் போது ஜோதி சுடராகி பின் விளக்காகி மறைந்து விட்டதாம். நம் வள்ளலோ அகமிருந்து கண்டதனால் அந்த ஜோதியான நிலையே உன்னின்று விரியும் விளக்கு சுடர் ஜோதியாய் பெருகி நிறைவு பெற்று விளங்கலாயிற்றாம். எப்படி ஓர் அணுவுள்ளிருக்கும் மின் துகளை அல்லது அணுக்கருவை அதிரச் செய்வதால் மின்காந்த அலை வெளிப்பட்டு ஒரு வினாடியில் ஒளி வேகத்தில், அதாவது 1,86,000 மைல் வேகத்தில் உலகெங்கும் பரவுகின்றதோ, அப்படியே அகமாகிய கடவுளான அணுவிலிருந்து சத்விசார நிகழ்ச்சியால் கதிர்வீச்சு வெளிப்படும் போது எல்லா ஆன்மாக்களுக்கும் அத்தாக்கல் அதே கணத்தில் பரவி விடுகின்றது. இந்த அருளொளி அலையின் வேகம் ஒளி அலையை விட 1000 பங்கு அதிகம் என்று பகரப்படுகின்றது. ஒளியை விட அதிக வேகம் உடைய அலையை பற்றி கருத்தளவில் எப்பொழுதுதான் எட்டிக்கொண்டுள்ளனர் அறிவியலார். ஆன்மாவினின்று வெளியாகும் ஆற்றல் அருட்பெரும் சக்தியாக உள்ளது. இந்த அருள் உண்மை விளங்க வேண்டுமானால் இதற்கு முந்தின யோக சக்தி, ஞான சக்தி, கிரியாசக்தி, பொருட்சக்தி யாவும் பயிலப்பட்டிருக்க வேண்டும் என்பது நியாயம். இப்பொழுது பொருட்சக்தியையும் கிரியாசக்தியையும் தான் அதிகம் பயின்று வருகின்றனர் அறிவியலார். ஞானசக்தியின் விளக்கத்தை ஏகதேசமே அறிந்துள்ளனர் இவர்கள். இதற்கு மேல் யோக சக்தியை குறித்து நம்மவர்கள் ஓரளவு பயின்று
பல வகையில் விளக்கம் செய்துள்ளனர். ஆனால் அவ்விளக்கம் தெளிவான வகையில் மக்கட் சமுதாயத்திற்கு கிடைக்கவில்லை. அந்த யோக விளக்கமும் அருள் ஒளிபெற்று விளங்காததால் மருள் விளக்கமாகத்தான் இருந்தது என்றறிகின்றோம். உண்மையான அருட்சக்தி விளக்கம் நமது சன்மார்க்கத்தில் தான் கண்டுகொள்ள முடிகின்றதாம். அடுத்த தலைப்பு அருட்சக்தி விளக்கம். முன்பே அருளை பற்றி ஓரளவு விளக்கம் கண்டுள்ளோம். அது பொதுவான கடவுட்குணத்தின் ஒரு கூறு அல்ல என்பதும் அவருடைய நிறை ஆற்றல் தன்மையே இந்த அருள் என்பதும் அறிந்து கொண்டுள்ளோம். அந்த அருளாகிய தன்மையே இறை இயல்பாய் இருக்கின்றதால் அவரது ஐந்தொழிற் செயலும் அருளின் விளைவேயாம். இந்த உண்மையைத்தான் இப்பொழுது நன்கு அறிந்து கொள்ளப்பட வேண்டி இருக்கின்றதாம். இறையொளியின் நிறை நிலையை பற்றி மனத்தெரிவால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. அவ்வளவு அளவு கடந்ததாய் உள்ளதாம். அதில் எந்த இடத்தில் உள்ள எந்த ஓர் அணுவையும் எந்த காலத்திலும் எடுத்து ஆய்ந்து பார்ப்பதாய் வைத்து கொண்டாலும் அங்கு அவ்வணுவில் பூரணமான கடவுள் விளக்கம் பொருந்தி இருப்பதாயும் பக்குவத்தை வெளிப்படுவதாயும் அந்நிலை பெற்ற ஆன்மாவாகிய மனிதனுக்கு நிறைந்த மரணமில்லா பேரின்ப வாழ்வு வழங்குவதாயும் அறியப்படும். ஆகையால் கடவுள் தன் அருளை பூரணமாகவே நம் அகத்திருந்து சதா கதிர்பரப்பச் செய்து கொண்டிருக்கின்றார் என்பது உண்மையாம். ஆதி முதல் நிலையில் அந்த ஜோதி அணு பரவிந்து வண்ணமாய் உள்ளதாம். அதில்தான் கடவுளின் அருட்பெரும் தன்மையே பரநாதமாயிருந்து சிற்றசைவை உண்டு பண்ணி மேல் எல்லாவிதமான பிரபஞ்ச காரியப்பாட்டிற்கும் காரணமாய் விளங்குகின்றதாம். ஆகவே அந்த ஆதி இறையொளியே விந்து நாதமாய் சிவம் சக்தியாய் கடவுள் அருளாய் உள்ளனவென்பது உண்மையாம். மேநிலை அனுபவத்தில் விளங்கும் விந்துநாத இறை தத்துவமே நாத விந்துகலாதி நமோ நமோ என்று துதிக்கப்படுவதாம். அருளாற்றல் கொண்ட இறை உண்மை ஒளிமயமாய் அகநிலையில் எப்பொழுதும் இருந்து கொண்டுள்ளது. அவ்வருள் ஆற்றல் சிற்றசைவை தோற்றுவித்து ஒவ்வொரு இறையொளி அணுவையும் இயக்கிக் கொண்டே இருக்கின்றது. இதனால் தான் ஒவ்வொரு அணுவுக்கும், அதாவது ஆன்மாவுக்கும் அதிசூக்கும பூத இயல்நிலை உண்டாகின்றது. அந்நிலையே ஐவண்ணம் கொண்டுள்ளதாம். அந்நிலையில் அவ்வான்ம அணுவுள் பரம அணுவாய் விபு அணு, லகு அணு, குரு அணு, திரவ அணு, வால் அணு என்னும் ஐமை கொண்டு விளங்கி பின் அவையே உயிர் உடம்பில் காரியப்படும் போது வான், வழி, தீ, நீர், மண்பூத அணுக்களின் சத்தாலான உடம்பை ஆக்கிக் கொள்ளுகின்றனவாம். ஆன்ம அணுநிலை மகாலிங்கம் எனப்படும். லிங்கம் என்றால் ஒடுங்கி இருக்கும் நிலை. ஓர் ஆன்ம அணுவிலே ஐம்பூத சூக்கும அணுக்கள் ஒடுங்கி இருத்தலின் அவ்வான்ம அணு மகாலிங்கமாகவும், பின்னர் தனித்தனி பூத அணுக்களில் கடவுள் ஒளி ஒடுங்கி இருத்தலின் அவை பஞ்சபூத லிங்கங்கள் எனவும் கூறப்படும். ஆன்மா சூக்கும ஐம்பூதம் கொண்டதால் சூக்கும பஞ்சாக்கர வண்ணமாயும் சிவய நம என உருவணு முதலாய் அமைந்திலங்குவதாம். உடல் தூல பஞ்சாக்கர வடிவுடையதால் நமசிவய என வால் அணுவினின்று வந்த மண்பூத முதல் நிலை கொண்டு விளங்குவதாம். இவற்றிற்கெல்லாம் இறையொளி நிலையே முதல் ஆக உள்ளது. அதனை ஓம் என்று கொண்டு ஓம் நமசிவய என்றும் குறிக்கப்படும். சூக்கும நிலையில் ஓம் என்பதும் சிவய நம என்பதும் தனித்திருக்காமல் ஒன்றி இருத்தலின் அந்நிலை நிற்போர் பிரணவத்தை சேர்த்து கொள்ள வேண்டியதில்லையாம். அருள் இயக்க உண்மைதான் இப்பேருலகில் எல்லா தோற்றங்களுக்கும் காரணமாம். சடபூத அணுக்களிலும் உயிரின வடிவங்களிலும் இந்த அருள் இயக்கச் செயல் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கின்றது. அருள் இயக்கமே அடிப்படையாய் இருத்தலின் அதனை புரிந்து கொண்டு அதற்குத்தக உலகியலை அமைத்துக் கொள்ளுவதே அறிவுடைய மக்கள் சமுதாயத்திற்கு ஏற்ற செயலாகும். இதுவரை இப்பேருலகில் தோற்றியுள்ள அணு முதல் அண்டபிண்ட பொருள்களும் காண்பரிய அணுவக மின்னியக்கம் முதல் தொலைநோக்கு ஆடி டெலிஸ்கோப்களுக்கும் தோற்றமாகாத தொலை தூரத்தில் உள்ள விண்மீன்களின் இயக்கமும் பிற தோற்ற மாற்றச் செயல்களும் அறிவறிய ஆற்றல்கள் பலவும் இயற்கையில் ஏன் காணப்படுகின்றன? இவைகளிலிருந்து நாம் என்ன அறிந்து கொண்டுள்ளோம்? இவைகளால் நமக்கு கிடைக்கக்கூடிய பெரிய நன்மை என்ன? இயற்கையின் ஆதியந்தம் எப்படி இருக்கும் என்று யூகித்து அறிய முடியுமா? இவை போன்ற பலவாகிய வினாக்களுக்கும் நம் இறையருளின் உண்மை விளங்கினால்தான்
சரியான விடை காண முடியும். அவ்வுண்மை விளங்காதவரையும் இவையெல்லாம் புதிர் போலத்தான் இருக்கும். இவைகளுக்கு தகுந்த பதிலை கூற முடியாமல் மழுப்பி விடுவர் உலகியல் அறிஞர்கள். ஆகையால் இறையருளின் தத்துவத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பிரபஞ்சம் அனந்த வண்ண பேத தோற்றம் கொண்டு இடையறா நெடுங்காலமாக செயல்பட்டு கொண்டே இருப்பதாய் உணர்கின்றோம். இதனை ஆதி அந்தமும் காரண காரியமும் அறிய முடியாத இயற்கை என்றும், எவ்வகையிலும் மன அறிவுக்கு புலனாகாத ஒன்றை பற்றி வெற்று கற்பனை செய்து கொண்டிருப்பதே வீண் என்றும் பலர் கூறுவர். இவர்களுக்கு மன அறிவுக்கு காரணமான ஒன்று உண்டென்பதே சரியாய் விளங்குகின்றதில்லை. ஏதோ உள்மனம் அல்லது அடிமனம் என்று ஒன்று உண்டு, அதிலிருந்தே இம்மன அறிவு வெளிப்படுகின்றது என ஆழப்பயின்ற உளநூலார் உரைக்கின்றனரே அன்றி, அந்த அடிமனம் சப்கான்ஷியஸ் மைண்ட் என்பது என்ன, எப்படி அமைந்துள்ளது என்று கண்டுரைக்கவில்லை அவர்கள். மனிதனுடைய அறிவு, உணர்வு மூளைப்பகுதிகளிலிருந்து தோன்றுகின்றதை யாவரும் அறிகின்றனர். இந்த அறிவை தூண்டிவிட்டு விளங்கச் செய்வது ஏது? அது உயிர் என்று பொதுவாக சொல்லப்படுகின்றது. அந்த உயிரின் உண்மையை உள்ளவாறு அறிந்து கொள்ள முடியவில்லை மனிதனால். இந்த உயிருக்கு உயிராய் உள்ளது நம் ஓங்கார மூளையின் மெடுல்லா ஓப்லாங்கட்டா உச்சியில் அந்தரத்தில் ஒளிவிட்டிலங்குகின்ற ஓர் அணுப்பொருளேயாகும். இந்த அணுவே நம் உயிருக்கு உயிராயிருந்து உடலின் ஒவ்வொரு கருவிகரணங்களையும் உணர்வு ஆற்றல்களையும் தூண்டிவிட்டு விளங்கச் செய்கின்றது. இதனை யோகிய ஞானியர்களும் ஆன்ம அனுபவிகளும் கண்டு வெளிப்படுத்தினர். அந்த ஒளி அணுவே ஒருவனுடைய ஆன்மாவென்றும் அது கடவுளின் வண்ணம் கொண்டதென்றும் கூறியுள்ளனர். இந்த ஆன்ம அணுவை பற்றியும் இதில் இருந்து செயல்படுத்துகின்ற எல்லாம் வல்ல கடவுள் சக்தியை பற்றியும் சாதாரண மக்களுக்கு ஏதும் புரிந்து கொள்ள முடியாததால் அந்த யோக ஞானியர்களின் கூற்றில் நம்பிக்கையும் பற்றுதலும் உண்டாகவில்லை மக்களுக்கு. அறிவியல் விழிப்பு உண்டாகியுள்ள தருணம் ஆன்ம கடவுள் நம்பிக்கை தோன்றாதிருக்கின்றது ஒரு குறைபாடேயாம். கூடிய விரைவில் அறிவியலார் நம் ஆன்ம கடவுள் உண்மையை அறிந்து கொள்ளுவர். அப்போது அவநம்பிக்கைக்கே இடமில்லாது போம். இப்பொழுதுதான் புற அணுவக ஆற்றலை பற்றியும் அமைப்பை பற்றியும் இயக்கத்தை பற்றியும் கொஞ்சம் கொஞ்சமாக அறிந்து அறிந்து வியந்து பயன்படுத்தி கொள்ள முனைகின்றனர். சடத்துவமான ஓர் அணுவகத்தில் பல வகை மின்காந்த ஆற்றல்கள் உண்டென்று அறிகின்ற விஞ்ஞானியர் அவ்வாற்றலிலிருந்து உயிராற்றலும் தோன்றி உயிரின வடிவத்தில் செயல்படுவதையும் இப்பொழுது அறிந்து கொண்டுள்ளனர். அந்த உயிராற்றலுக்கும் மேல் அறிவாற்றலும் அவ்வணுவகம் இருந்து வெளிப்படுவதை அடுத்து உணரப்போகின்றனர். பின்னர்தான் அவ்வறிவாற்றலுக்கு காரணமான அருள் வண்ண இறை ஆற்றல் உண்டு என்பதையும் புரிந்து கொள்ளப் போகின்றான் மனிதன். அவனே மெய்ஞான விஞ்ஞானியாவான். எல்லா அணுவகத்தும் செறிந்திலங்கும் இந்த அருள் இறையின் உண்மையை உணர்ந்து கொள்ளும் போதுதான் இயற்கையின் எல்லா தோற்றமாற்ற இயக்கங்களுக்கும் காரணம் அந்த அருள் இறைதான் என்பது தெளிவாகும். அடுத்த தலைப்பு இறையொளி மயமே யாவும். அனாதியாக உள்ள வெளியெல்லாம் நிரம்பிய அருள் ஒளிதானே பேருலகம் எல்லாமாய் அவற்றின் உயிர் பொருள்கள் யாவுமாய் விளங்கிக் கொண்டுள்ளது என்பதை நாம் இத்தருணம் உன்னின்று உணர முடிகின்றது. இதனை சற்று விரித்து கூறினால் யாவருக்கும் நன்றாக விளங்கும். யாதனில் முதலில் அந்த இறையொளியே தன் அருள் ஆற்றலை சூக்கும பூத ஆற்றலாக்கி அதிலிருந்து பூதாணுக்களை தோற்றுவித்து அவைகளை நியதிமுறைக்கொப்ப பொருள்களாய் உயிர்களாய் தோற்றுவித்துள்ளதாம். ஆகையால் எல்லாமும் அந்த முதல் ஒளியின் மாற்று தோற்றங்களே அல்லாமல் வேறு அல்லவாம். ஒரு பொருளையே ஆற்றலாகவும் ஆற்றலையே பொருளாகவும் மாற்ற முடியும் உண்மையை அறிவியலார் கண்டுள்ள அனுபவமே. உண்மை அறியாத நிலையில் மேலெழுந்த வாரியாக பார்க்கும்போதுதான் பலவாகிய உலகத் தோற்ற புறநிலை மட்டும் விளங்கும். சத்விசார வசத்தராய் உள் ஆழ்ந்து நின்று உற்று நோக்கினால் உலகப் பொருட்களும் உயிர்களும் அந்த இறையொளி வண்ணமாக கண்டுகொள்ளப்படுவது சாத்தியமே. இவ்விடத்தில் திருவருட்பா ஒன்றை பார்ப்போம். ஏற்றிடுவேதாகமங்கள் ஒளிமயமே எல்லாம் என்ற மொழிதனை நினைத்தே இரவில் இருட்டறையில் சாற்றிடுமண் பாத்திரத்தை மரவட்டில் களை கற்சட்டிகளை வேறு பல சார்ந்த கருவிகளை
தேற்றமிகு தண்ணீரைச் சீவர்கள் பற்பலரை செப்பிய அவ்விருட்டறையில் தனித்தனி சேர்த்தாலும் ஊற்றமுறும் இருள் நீங்கி ஒளி காண்பது உளதோ உளதேல் நீ உரைத்த மொழி உளதாகும் தோழி. இதன் விளக்கத்தை சற்று ஆய்ந்திடுவோம். நம் வேதங்களையும் ஆகமங்களையும் படைத்தளித்த பெரியோர்கள் இறையொளியின் நிறை உண்மையை அறிந்திருந்தவர்களே ஆவர். ஆகையால் அவர்கள் உரைத்த அந்த வேதாகமங்களில் யாவும் ஒளிமயம். இதனை சிலர் சிவமயம் என்றும் சக்திமயம் என்றும் விஷ்ணுமயம் என்றும் பிரம்மமயம் என்றும் குறித்துள்ளனர் என்பது உண்மையே. ஆனால் இந்த உண்மையை உள்ளூர உணர்ந்து கொள்ளாமலே புற நாட்டத்தில் இருந்து கொண்டு கண்டனவெல்லாம் கடவுள்மயம் என்று சொல்லிக் கொண்டிருப்பதால் என்ன பயன்? உதாரணமாக ஓர் பெரிய இருட்டு அறையை எடுத்துக்கொள்ளுவோம். அதிலே சிறிதும் வெளிச்சம் என்பதே இல்லை. அப்படி உள்ள அந்த அறையிலே சில மட்பாண்டங்கள், சில மரச்சாமான்கள், சில கற்சட்டிகள், இன்னும் பல கருவிகள், ஒருபுறம் தண்ணீரும் ஒரு பக்கம் சில உயிரினங்கள் ஆகியவற்றை எல்லாம் வைத்திருக்கின்றனராம். இவைகள் எல்லாம் கொஞ்சமும் கட்புலனாகாதிருக்கின்றன அவ்விருட்டறையில். அப்படி இருக்கையில் அவ்விடம் ஒளிமயம் என்று எப்படி சொல்ல முடியும்? முடியாதன்றோ? இத்தனை பொருள்களிலும் ஒளிதரும் ஒன்று அங்கு இல்லாததினால் யாவும் இருள்மயமாகவே இருக்கும். நல்லொளி தரும் விளக்கொன்றை அவ்வறையில் கொண்டு வந்தால், அல்லது அவ்வறைக்கு வெளியில் இருக்கும் பகல் ஒளியை உள்வர வழி செய்தால் அவ்வறையில் ஒளி புகுந்து யாவையும் நன்கு விளங்கச் செய்யும். அப்போது அந்த அறை ஒளிமயமாய் விளங்கும். அவ்வொளியில் மற்ற பொருள்களும் உள்ளவாறு புலனாகும். இதுபோன்றுதான் அருளொளி தீபத்தை உளத்திலே ஏற்றிக்கொண்டு நோக்காமல் அறியாமை இருட்செறிவற்ற செறிவுற்ற மனத்தோடும் எதை பார்த்தாலும் சிறிதும் உண்மை விளங்க மாட்டாது. உண்மையான உள்ளொளியை காணாமல் யாவும் ஒளிமயம் எங்கும் ஒளிமயம் என்பதில் பயனில்லை. இதுபோலத்தான் கடவுள் எங்கும் இருக்கின்றார், அவர் இல்லாத இடமில்லை, அவனன்றி அணுவும் அசையாது என்று சொல்லுகின்றதால் யாது நன்மை? முன்பு யாரோ கண்டதை கூறினர். பின்பு மற்றவர்கள் தாம் காணாமலே உண்மையை அறியாமலே உளக்கண்ணை மூடிக்கொண்டு கடவுள் எங்கும் இருக்கிறார், கடவுள் எங்கும் உள்ளார் என்று சொல்லி வருவதில் அனுபவ பயன் ஏதும் விளைகின்றதில்லை. இப்பொழுது நாம் அந்த இறை ஒளியை சத்விசார கண்ணாரக் கண்டு கொண்டுள்ளதால் அதுவே யாவுமாய் விளங்கும் உண்மையையும் உணர்ந்து கொண்டிருக்கின்றதால் எல்லாம் ஒளிமயம், எல்லாம் இறையொளிமயம், அதுவன்றி பிறிது எதுவுமில்லை. அதன் அசைவினால்தான் எல்லா இயக்கங்களும் உண்டாகின்றன என்பவைகளை மெய்யாகவே கண்டு கொண்டிருக்கின்றோம். அடுத்த தலைப்பு அருள் ஒளி. இறையொளிநிலையை எப்போதோ கண்டுவிட்டனர் மக்கள். அந்த ஒளியின் தெய்வீக ஆற்றலும் ஒருவாறு அறியப்பட்டிருந்தது. அந்த ஆற்றல் அவ்வொளிக்கு இயற்கை என்பதும் புரிந்து கொள்ளப்பட்டிருந்தது. மனிதன் பகுத்தறிவுப்படி கடந்து மேலேறின தருணம் இந்த இறை ஒளியை எங்கும் நிறைந்த ஒளியாய் கண்டிருந்தான். அத்தோடு தானே அவ்வொளியின் ஒரு கூறாய் உள்ளதையும் அறிந்திருந்தான். இந்நிலையடைந்து நின்று நோக்கினவன் அந்த இறையொளி காட்சியிலே அப்படியே பரவசப்பட்டு யாவும் மறந்து தன்னையே இழந்து மறைவுற்று போய்விட்டான். அன்று அவ்வொளியின் ஆற்றல் உலகத் தோற்ற காரணமாயிருந்ததை உணர்ந்து கொண்டிருந்த மனிதன் தன் உளத்திலே அவ்வொளிமயமாய் நிலை கொண்டு விட்டபோது உலகம் தன்னிச்சையாக செயல்படும் என்றும் தான் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, அகத்தில் அசைவர நிலைத்து ஒன்றிப் போக வேண்டியதே முடிவு என்றும் கொண்டு விட்டான் அம்மனிதன். ஆகவே அந்த இறையொளிமயமான மனிதன் அவ்வொளியின் அருள் ஆற்றலை கொண்டு வாழாமல் அதுவாகி அணுத்துவமாய் அருகி கிடந்து உடல் கழன்றபோது மறைந்து ஒழிந்து போனான். அந்த ஒளிதான் இறை என்றும் அதன் தன்மையே அருள் என்றும் காணப்பட்டதால் அவ்வொளியே தான் என்றாகி நிலைத்துவிட்டால் போதும், அதன் தன்மையான அருள் கூட தன்னதாகி நிலைத்து விடலாம் என்றுதான் அன்று கருதினான். உள்ளொளி கண்டோன். இன்று அனுபவம் வேறாக தோற்றுகின்றது. இப்பொழுது நம் இறை ஒளி பேரருள் உடைய ஒளியாக தோற்றியுள்ளது. அருள்தான் அந்த முதல் ஒளியாக இருந்து தான் வெளியுறுவதற்கென்றே அவ்வொளியை சூழ் ஒளியை யாவுமாய் ஆக்கி கொண்டு வந்துள்ளதென அறிகின்றோம் நாம். உண்மையில் அந்த அருள் தான் வெளிப்பட வேண்டிய ஒன்றாய் உள்ளது. அவ்வொளியோ இயல்பாகவே வெளியாகித்தான் யாவுமாய் உருக்கொண்டு திகழ்கின்றதை முன்னரே அறிந்துவிட்டுள்ளோமே. ஆகையால் மனிதன் அருள்மயமாகி வாழ வேண்டியவனாகின்றான்.
ஒளியிற் கலந்து மறைந்து போக வேண்டியவன் அல்ல. ஆகவே இதுவரைக்கும் கடவுள், சிவம் என்று இறையை குறித்து வந்த மனிதன் அந்த உள் ஆகவும் வகரப் பொருளாகவும் இருந்த அருளை முதலாக கொண்ட அருள்வழி தயாஜோதி என அமைத்து கொள்ள வேண்டியவனாகிவிட்டுள்ளான். இப்பொழுது இறை பரம்பொருள் அருள்வொளியே ஆம். அகண்ட வெளிநிறை அவ்விறையொளியே அருட்பெருஞ்சோதியாக திகழ்கின்றதாம். அடுத்த தலைப்பு அருள் ஒளியுலகு. அருள் என்ற இறைத்தன்மை நிறைந்த பரஞ்சோதிக்கு இயல்பாய் உள்ளதாம். அகத்திலிருப்பது அருள், புறத்தில் விளங்குவது பொருள். அருளை அகத்தும் பொருளை புறத்தும் கொண்டுள்ள ஓர் உயிரணுதான் ஆன்மாவாக திகழ்கின்றதாம். அவ்வான்மாவுக்கு உள்ளிருக்கும் அருள் அகப்பொருள் எனவும் புறத்துள்ளதை புறப்பொருள் அல்லது பொருள் எனவும் கூறப்படும். ஆன்மா சிற்றணுமயமாய் ஓங்கார சூக்கும நாதவண்ணமாய் இருந்து கொண்டு தன் அகமும் புறமும் அருள் ஒளியாம் பொருளை கொண்டு விளங்குவதாம். இப்படியுள்ள இந்த ஆன்ம சிற்றணு கடவுளின் சிற்றபையாக உள்ளதாம். கடவுள் சொல்லும் பொருளுமாய் உள்ளார் என்பதின் உண்மை. ஒரு சொல்லாம் ஓங்கார வடிவான கடவுள் தன் அகமும் புறமும் அருள் ஒளியாம் பொருளை கொண்டுள்ளதை குறிப்பதாம். இந்த நம் கடவுள் ஆன்மாவை சோல் என்று சொல்லுகின்ற மேனாட்டார் அந்த சொல்லுக்குரிய பொருளை ஸ்பிரிட் என்கின்றனர். தமிழில் பேச்சு என்பதை ஸ்பீச் என்று ஆங்கிலத்தில் கூறப்படுவது போல பொருள் ஸ்பிரிட்டாக தெரிவுற்றிருக்கின்றதாம். இந்த ஸ்பிரிட் என்ற சொல்லுக்கு தெய்வீக முறையில் காணும் பொருள் ஒளிவண்ண ஆவி ஆகும். இந்த உலகில் கடவுள் உண்மை மும்மையால் விளங்குகின்றதென்பர். சிவம் என்ற ஒரு சொல்லிலே சி பதியாகவும் வ பசுவாகவும் இம் பாசமாகவும் கொள்ளப்படும். பதி பசு பாசம் என்ற திரிபடி விளக்க தெய்வ நிலையே கடவுளை முழுமையாய் குறிப்பதாம். இதுபோல் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி அல்லது ஸ்பிரித் சாந்து என்ற முப்பொருள் உண்மையே திரியேகத்துவம் என்று கொள்ளப்படும். அகத்தில் அக அருளும் புறத்தில் பொருள் வடிவம் கொண்டு விளங்கும் எண்ணடங்கா தோற்றங்களை கொண்டு விளங்குகின்றது இவ்வுலகு. அவ்வக அருளின் உண்மையைத்தான் புறத்தில் கொடிகட்டி பறக்க விட்டது போல் இயற்கையுலகம் தோற்றுவிக்கப்பட்டுள்ளதாம். அந்த அக அருள் ஐவண்ணத்தன்மை கொண்டது என்று பறைசாற்றி கொண்டுள்ளது உலகத் தோற்றம். இதனால்தான் பேருலகம் பிரபஞ்சம் எனப்படுகின்றது. ஐம்பூதத்தில் யாவும் அடங்கும் உண்மையை அறியாதார் 4 பூதங்களை மட்டும் ஏற்பர். உலகில் மூலப்பொருள்கள் 5 அல்ல பலவாகும் என்றும் கூறுவர். விண்மீன்களை குறிக்க ஐங்கோண நட்சத்திரக்குறியை ஏன் குறிக்கின்றோம் என்பதையும், உலகப் படைப்பின் சிறந்த இம்மனித வடிவில் ஏன் 5 விரல்கள் தோற்றுவிக்கப்பட்டுள்ளன என்றும், அதிகமான நன்மலர்களுக்கு 5 அல்லது 5 இதழ்கள் விளங்குகின்றன என்றும் சற்று ஆழ்ந்து விசாரிப்பின் அகமுள்ள அருளின் 5 இயல் உண்மையே இப்படி புறத்துறுகின்றதாய் அறிவோம். உள்ளிருக்கும் அருள்தான் பேராற்றல் கொண்டது. அதுவே எல்லாம் செய்ய வல்லது, எல்லாமாகவும் வல்லதாம். இதுவரை அணுவகத்திலிருந்து வெளிப்பட்டுள்ள மென்காந்த அலைகளின் ஆற்றல் எல்லாம் இந்த அருளின் அற்பக்கூறுகளேயாம். இன்னும் எத்தனையோ விதமான ஆற்றல்களை காணலாம். அவ்வாற்றலை கொண்டு பல விந்தை காட்சிகளையும் பொருள்களையும் காணலாம், பல செயல்களை புரியலாம். ஆனால் அதன் அருளாற்றலை கொண்டு அடைய வேண்டிய பேரின்ப வாழ்வை வருங்காலத்தில் தான் கண்டு விளைந்து ஏற்றுக்கொள்ளுவோம். அருட்பேரொளி ஒன்றே நிலையாக எங்கனும் நிறைவுற்று யாவற்றிற்கும் ஆதாரமாய் இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும் அருள் ஒளியை புறத்தே இருந்து எவ்வளவு காலம் என்ன முயற்சி செய்தாலும் கண்டுகொள்ள முடியாது. அருள் விசாரத்தால் அகநிலையில் பொருந்தி நின்று அருள் அனுபவ வாழ்வு வாழும்போதுதான் அதன் பயன் அடைய முடியும். அப்படித்தான் நம் திருவருட்பிரகாச வள்ளலார் அருட்பெருஞ்சோதியை அக சத்திய ஞான சபையிலிருந்து கண்டுகொண்டார். அது ஆன்ம சிற்சபையாய் விளங்கினது. ஆன்ம அணுநிலையை அருள் வழியாக கண்டுகொண்டு அந்நிலையிலிருந்தே அனகமாக விரிந்து எங்கும் பரவி நிறைந்துள்ள அருட்பெரும் ஜோதியை கண்டார். அகத்திற்கண்ட அணுத்துவ நிலையே ஆன்மாவின் ஆதி இயற்கை நிலையாகும். அந்நிலை நின்று அனகமாய் விரிந்து நிரம்பிய பெருநிலைதான் ஆன்மாவின் அதாவது ஆனந்த நிலையாகும். இந்த ஆனந்த நிலையில் அருட்பெரும் ஜோதியின் நிறைநிலையே அனுபவமாகி நிலவும். அப்போது அந்த ஆன்மாவுக்கு பொறியுரு ஆன்மதற்போதும் போய் அறிவுருவங்கள் எல்லாம்
ஆனந்தமயமாய் விளங்குவனவாம் அருட்பெரும் ஜோதியை உலகெங்கும் கண்டு நிற்கின்றனர். இந்த அருட்பெருஞ்சோதி காட்சி அனுபவத்தை உலக மக்களும் உள்ளவாறு கண்டு தன்போல் ஆனந்தானுபவ நிலையை எய்த வேண்டும் என்ற அருட்பெரும் நோக்கோடு திருவருட்பாவை நன்கு ஆக்கி கொடுத்துள்ளார். அதிலும் முக்கியமாக அருட்பெருஞ்சோதி அகவல் ஒன்றே அருட்பெருஞ்சோதியின் உண்மை விளக்கத்தை நன்றாக தெளிவு செய்ய வல்லதாய் அமைந்திருக்கின்றது. ஒழுக்கத்தோடும் ஒருமையுள்ளத்தோடும் உலகபோகத்தில் நிராசையோடும் அன்பு செய்வதில் ஆர்வத்தோடும் தயவு செயலனை இயன்ற அளவு வெளிப்படுத்தி கொண்டும் இருப்பவர்களுக்கு இந்த அருட்பெருஞ்சோதி அகவல் அருட்பெருஞ்சோதியையே உள்ளங்கை நெல்லிக்கனி போல் காட்டி கொடுத்துவிடும். காட்டி கொடுப்பது மட்டுமல்ல, அந்த அருட்பெருஞ்சோதியையே வழங்கி வாழ்விக்கவும் செய்வதாம். சபையனதுளமெனத்தான் அமர்ந்தெனக்கே அபயமளித்ததோர் அருட்பெருஞ்சோதி என்று தான் அடைந்த பேற்றை தெரிவிக்கின்றார். இந்த அருட்பெருஞ்சோதி அகவல் அருட்பெரும் ஜோதிபதியை முன்னிலைப்படுத்தி போற்றி துதித்து வழிபடற்குரிய வகையிலும் புருவத்திடை நின்று உள்நோக்கி போற்றியும் நினைந்தும் உருகியும் தோய்ந்தும் அருட்பெருஞ்சோதியை ஞான சபையில் கண்டு ஒன்றிக்கொள்ளவும் உதவுவதாம். இதுதான் மிக முக்கியம். அருட்பெருஞ்சோதியை யாவரும் கண்டுகொள்ள வேண்டும் என்றுதான் இதனை இப்படி ஆக்கி அருளியுள்ளார் நம் வள்ளலடிகளார். அருட்பெருஞ்சோதியின் உண்மையை கண்டுகொள்ளாத உலகம் மறுபெரும் மயக்கில் கிடந்து மாய்கின்றதை கண்டு உளம் உருகி உதவின. அருட்பெருஞ்சோதி அகவலை உலகம் போற்றிக் கொள்ள வேண்டும். மக்கள் சமுதாயத்திற்கு இந்த அருட்பேரொழிதான் இது சமயம் முன்பு எப்பொழுதையும் விட மிக அவசியமாய் இருக்கின்றது. அருள் ஒளி இன்மையால் அறிவியல் முயற்சிகள் யாவும் அருளியல் இன்ப வாழ்வுக்கு வழி செய்யாது அழிவியல் துன்ப வாழ்வுக்கே துணை செய்து கொண்டுள்ளன. அருட்பெருஞ்சோதியை கண்டு ஆனந்த வாழ்வு பெற வேண்டிய உலக மக்கள் மறுபெரும் ஜோதியை கொண்டு, அதாவது பேரழிவை உண்டு பண்ணும் அணுகுண்டு முதலியன கக்கும் கொடுந்தீயால் நசிந்து போகவே முனைகின்றார்கள். என்ன அறியாமை! நல்லின்ப வாழ்வை விரும்புவதென்றோ அறிவுடைமையாகும். அதை விடுத்து இப்படியும் அறிவையும் முயற்சிகளையும் பொருள்களையும் முடிவாக வாழ்வையுமே பாழ்படுத்திக் கொள்ளுவது ஏனோ? எல்லாவற்றிற்கும் அருள் உணர்வு மனிதனுக்கு ஏற்படாததே காரணம் என்றுதான் தோன்றுகின்றது. ஆகையால் அந்த அருள் உணர்வை தூண்டி விடற்கான செயல்களை புரிவது நம் கடமையாய் உள்ளதாம். அருட்பெருஞ்சோதியே சத்து பொருளாய் உலகெங்கும் நிறைந்து இருக்கின்றது. அது நித்தியமாய் சத்தியமாய் இருந்து கொண்டு தன் உண்மையை வெளிப்படுத்தவே இந்த பேருலகத் தோற்ற இயக்கங்களை எல்லாம் நிகழ்த்தி கொண்டுள்ளதாம். அதன் விளைவைத்தான் நாம் எங்கும் கண்டுகொண்டிருக்கின்றோம். அந்த அருட்பெருஞ்சோதி வெளிப்பாட்டின் பயன் என்ன என்பதை நாம் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த அருட்பேரொளி தன்னிறைவு கொண்டு மற்ற எதனையும் தனக்கென வேண்டாமலும் தனக்கு வேண்டாதது அல்லது எதிரானது என்று எதனையும் மறுக்காமலும் எல்லாவற்றிற்கும் அருள் செய்து கொண்டே இருப்பதாம். இச்செயலால் ஒவ்வொரு அணுவுக்கும் தேவையான எல்லாவிதமான சூழல்களையும் தடையில்லாது ஆக்கி கொடுத்து கொண்டே இருக்கின்றதாம். ஓர் அணுவுக்கு மனித தேகச் சூழல் ஏற்பட்ட போது அதற்கு தேவையான பொருள்களையும் ஆற்றல்களையும் வாய்ப்பு வசதிகளையும் அருள் நியதி முறைப்படி வழங்கி வருகின்றதாம். அப்போது அந்த அருட்ஜோதி அணு மனிதனாகி இவ்வுலகில் விதிப்படி வாழ்ந்து வளர்கின்றது. அப்படி வாழ்ந்து வரும் தருணம் முதலில் புலனீச்சை காரணமாக புற இன்ப துன்பங்களை துய்த்து கழித்து மேல் புலனறிவு நிலை கடந்து சென்று மெய்யறிவு அடைந்து மெய்யின்ப நாட்டம் உண்டாகின்றது. அப்போதுதான் தனது அருள் உண்மையை தெரிந்து கொள்ளுகின்றது. அதாவது தான் அருட்பெருஞ்சோதி அணு நிலையிலிருந்து இவ்வுருவும் இதனை அறியும் அறிவும் பெற்று தன்னையே கண்டு கொண்டிருப்பதாய் தெளிவுற்று நிற்கின்றதாம். இந்த அருட்பெரும் ஜோதிதான் இவனாய் இருக்கின்றதும் கடவுளாய் என்றென்றும் இருந்து வருகின்றதுமாய் உறுதியாகின்றது. இந்நிலையில் திகழ்கின்ற அருட்பெருஞ்சோதி கடவுளோ தன் நிறைவுடன் எவர்க்கும் உதவி மேநிலைக்கு ஏற்றிக் கொண்டிருப்பவராய் உள்ளார். ஆகையால் அவ்வருட்பெருஞ்சோதியே தானான மனிதனும் பிறர்க்கு உதவி வாழ்விப்பதே தன் செயலாய்க் கொண்டு தனக்கு ஏதும் வேண்டுதல் வேண்டாமையற்று விளங்க கூடியவனாகின்றான். இதுவே மனித பிறப்பின் முடிந்த குறிக்கோள் நிலை. அருட்பெருஞ்சோதி உலகின் தத்துவமும் இதுவாகும். இத்துடன் 6வது அத்தியாயம் நிறைவுறுகிறது. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு. திருவருட்பிரகாச வள்ளற்பெருமான் அருளி செய்த திருவருட்பா, அதிலே அடங்கிய முக்கியமான பதிகங்கள் மற்றும் சுத்த சன்மார்க்க விளக்க விரிவுரை நூல்கள் பல தந்த திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் இவர்கள்தான்.
இவர்களால் சுத்த சன்மார்க்க விளக்க விரிவுரை நூல்கள் பல தயவு நூல் வெளியீட்டு அறக்கட்டளையின் மூலம் வெளியாகியுள்ளன.